Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மினி கூப்பர் எஸ் கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், மினி இந்தியா அவங்களோட கூப்பர் எஸ் லக்ஸுரி ஹேட்ச்பேக்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 44.90 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த கூப்பர் எஸ் கார் மாடலோட கீ ஃபீச்சர்ஸை வந்து நம்ம பார்த்தலாம். கைஸ், இப்போ லான்ச் ஆயிருக்க இந்த மினி கூப்பர் எஸ் ஹேட்ச்பேக் பார்த்தீங்கன்னா மினி கூப்பரோட 4th ஜென்ரேஷன் கார் மாடல்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் மினி கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 204 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட இப்போ வந்து உங்களுக்கு 26 PS பவர் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 300 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட டார்க்குமே பார்த்தீங்கன்னா 20 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மினி கூப்பர் எஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் டுவெல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மினி கூப்பர் எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எவால்யூஷனரி எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐகானிக் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார் 0 to 100 km/h பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். இதில் உங்களுக்கு டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹாரிசான்டல் எல்இடி லைட்ஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மினி கூப்பர் எஸ்ஸோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 242 km/hன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த மினி கூப்பர் எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஆக்டகோனல் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. இதோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிக்னேச்சர் அனிமேஷன்ஸும் இந்த மினி கூப்பர் எஸ்ல மினி வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 9.4 இன்ச் OLED இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வித் வாய்ஸ் கண்ட்ரோல் கமாண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பர்சனல் டிஜிட்டல் கம்பெனியன் ஸ்பைக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாகிள் ஸ்விட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எசென்சியல் ஃபங்க்ஷன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த மினி கூப்பர் எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி டிஜிட்டல் கீ வந்து கொடுக்குறாங்க. இந்த கீ மூலிமா நீங்கள் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் கார் கீயாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கியர் செலக்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷில் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க டாகிள் ஸ்விட்சாக. இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ அப் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வந்து மினி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோ கார்ட் மோடு மூலியமா உங்களுக்கு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஸ்போர்ட்டி ரெட் டிஸ்பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினில் கொடுத்துருக்காங்க. இந்த 4th ஜென்ரேஷன் மினி கூப்பர் எஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கர் த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அடாஸ் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு லேன் கீப் அசிஸ்ட் ஃபீச்சர் வந்தது. ஸ்டியரிங் சப்போர்ட் வித் டிரைவிங் அசிஸ்டன்ட் ப்ளஸ் பேக்கேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரில் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அதாவது ரியர் சீட்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட நீங்கள் 725 லிட்டர்ஸாக நீங்கள் இந்த பூட் ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும்னு மினி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் டாகிள் ஸ்விட்ச் மூலிமா நீங்கள் வந்து மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது மூலிமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவை வந்து நீங்கள் இன்ஃபோ ஸ்க்ரீனில் வந்து மாற்றிக்க முடியும்னு சொல்லிட்டு மினி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிசைன் யூனியன் ஜாக் மேட்ரிக்ஸ் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மினி கூப்பர் எஸ் காரோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு மினி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த 4th ஜெனரேஷன் மினி கூப்பர் எஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் கம்பஷன் இன்ஜின் இட்டரேஷன் ஆஃப் த அயானிக் ஹேட்ச்பேக் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து டெய்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் OLED டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மினி 9 OS வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினி இன்டெலிஜென்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் கீ ப்ளஸ் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிஷே கேமரா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீட்டர் லக்ஸுரி ஹேட்ச்பேக்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மினி கூப்பர் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுவும் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அதில் கிடைக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் வருது. ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு வருது.
இந்த 2024 மினி கூப்பர் எஸ் பார்த்தீங்கன்னா அதோட கிளாசிக் டிசைனை தக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கைஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஆக்டகனல் கிரில் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இன்ட்ரிகேட் டிசைன் டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் பேட்சிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் ஹேட்ச்பேக்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மினி கூப்பர் எஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் ரீடிசைன் ஸ்போர்ட்ஸ் ட்ரையாங்குலர் எல்இடி டெயில் லைட்ஸ் வித் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த மினி கூப்பர் எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன கலர்ஸ்னு பார்த்துடலாம். ஓஷன் வேவ் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் சன்னி சைட் எல்லோ கலர், அப்புறம் பிரிட்டிஷ் ரேசிங் க்ரீன் கலர், சில் ரெட் 2 அந்த கலர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேசிங் ப்ளூ. இந்த 5 கலர்ஸில் உங்களுக்கு இந்த மினி கூப்பர் எஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னே சொல்லலாம். கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட லென்த் பார்த்தீங்கன்னா 3876 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் பார்த்தீங்கன்னா 1744 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1432 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த காரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2495 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2024 மினி கூப்பர் எஸ்ஸோட இன்டீரியர்ஸில் பார்க்கலாம் என்ன அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2024 மினி கூப்பர் எஸ்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க, கியர் செலக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் மோட் டாகுலும் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா டாகுல் பார் யூனிட்ல வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோலில் இருக்குது. அதாவது டச் ஸ்க்ரீனுக்கு இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோலில் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் லிவர் இருக்கிற இடத்துல வந்து இந்த டைம் வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த காரோட ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டி வந்து பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா வேறு என்ன ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மசாஜ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் ஆல்ரெடி சொன்ன அந்த ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஐஆர்விஎம் அதாவது இன்சைட் ரியர் வியூ மிரர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கனெக்டட் கார் டெக்னாலஜியும் இந்த 2024 மினி கூப்பர் எஸ்ல மினி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சேஃப்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 1 அடாஸ் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம், இதுதான் அடாஸோட ஃபுல் ஃபார்ம். லெவல் 1 அடாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெடஸ்ட்ரியன் வார்னிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங் சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2024 மினி கூப்பர் எஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சிபியு யூனிட்டாக தான் வருது. அதாவது சிபியு யூனிட் அப்படின்னா கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட்டாக தான் அவங்க இந்தியாவுக்கு இந்த 2024 மினி கூப்பர் எஸ்ஸை மினி கொண்டு வராங்க. கைஸ் இந்த 2024 மினி கூப்பர் எஸ்ஸோட ப்ரைஸிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். 44.90 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க மினி ஷோரூம் விசிட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுங்கள், காரை புக் பண்ணி ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் பை ஃப்ரம் பவன்.